இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் 3 கத்திரிக்காய் இருந்தால் போதுங்க. ஒரு 15 நிமிஷத்தில் இந்த ஆந்திரா ஸ்டைல் பச்சடி செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பச்சடி பண்ணுறதுக்காக நம்ம சாமான்கள் எல்லாத்தையுமே வதக்கிக்க போகிறோம். அதுக்காக ஒரு சட்டியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் 10 சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன். 10 சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா பச்சை மிளகாய் ரெண்டுமே கலந்து எடுத்துருக்குறேங்க. நான் ஒரு 4 வரமிளகாயும் 4 பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் ஓரளவு நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. பச்சை மிளகாயும் வெளிர் நிறமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் ஒரு தக்காளி பழம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளி புளிப்போடையே நம்ம புளியும் கொஞ்சமாக சேர்க்குறப்ப தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி குழஞ்சி தொக்கு மாதிரி வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெந்து குழகுழப்பானா போதும். வெங்காயமும் லைட்டாக நிறம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாமான்கள் எல்லாமே ஆறட்டுங்க. இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை வதக்கிக்க போகிறோம். கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸில் இருந்தால் 3 கத்திரிக்காய், சின்ன சைஸில் இருந்தால் 4 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற எண்ணெயோடையே இதையும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நான் கொஞ்சமாக இன்னொரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா சுட்ட கத்திரிக்காய் மாதிரி வேகணும், தொக்கு மாதிரி வேகக்கூடாது. கிளறி விட்டு வேக விடுங்க. முக்கியமாக மூடி வச்சு வேகக்கூடாது. எண்ணெயிலேயே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆவியில் வேக வைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதையுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆட்டுறதுக்கு நீங்கள் ஆட்டாங்கல்லோ இல்லை அம்மிக்கல்லோ இருந்தால் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் எல்லா சாமான்களையும் மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதிகமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கன்சிஸ்டன்சி பாருங்கள். நான் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலைங்க. அதில் இருக்க ஈரப்பதத்திலே இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு வேணும்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் தாளிப்பெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. மிக்சியிலேருந்து சுத்தமாக வழிச்சிட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி கலந்து வச்சுக்க போகிறேங்க. இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கத்திரிக்காய் பச்சடி இல்லை கத்திரிக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.